ராமேஸ்வரம் அருகே காந்திநகர் பகுதியில் வீடுகளில் முழங்கால் அளவிற்கு வெள்ளம் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி வீணாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தண்ணி பெருகி வீட்டில் புள்ள ஊட்டியெல்லாம் எல்லாம் தெருவில் தட்டுக்கிட்டு எல்லாம் சோறு வீடெல்லாம் ஒன்றும் ஆக்க முடியல. இவ்வளோ அவதிப்பட்டு பூரா இருக்குது. யாருமே இங்கே பார்க்க தெருவுக்குள்ளே என்ன முறையிட வரல. அதனால் குழந்தை குட்டியெல்லாம் ரொம்ப அவதியிலேருந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வீடு இடிகிற கண்டிஷனில் ஆகிப்போச்சு. ஆடு மாடெல்லாம் தெருவில் நிற்கிது. பாத்திரம் பண்ணோம்னா மிதக்கத்தான் செய்யுது. கவுன்சிலரை யாருமே டவுன்ஷிப்பில் இது வரணும் இப்போ தண்ணி எடுக்க எந்த ஆதாரமும் தெரிவிக்கலை. யாரும் வீட்டுக்கிட்ட பார்க்கல. இப்போ ரொம்ப சீரழிஞ்சு போய் நிற்கிறேன். 3 நாளாக பிரச்சனையில சோறும் இல்லாமல் தண்ணி இல்லாமட்டே இருக்கும். காந்திநகர் பகுதியில் வீடுகளில் முழங்கால் அளவிற்கு வெள்ளம் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். முழு விவரம். வணக்கம். ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து பலத்த மழையானது பெய்து வருகிறது. இதனையடுத்து ராமேஸ்வரத்தை அடுத்த காந்திநகர் என்னும் பகுதியில் முழுவதுமாக அந்த பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாது அங்கிருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த வீடுகளுக்குள் இருந்த அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் மழைநீரில் நாசமாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 2 தினங்களாகவே இவ்வாறு வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதாகவும் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தற்போது வரை அதிகாரிகள் இங்கு பார்வையிடாத சூழலில் உடனடியாக விரைந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.